Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Inshallah, இன்றைக்கு லெசன் 14 உடைய எக்ஸசைஸ் 2 உடைய 6th சென்டென்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 5th வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்ஷால்லா 6thல இருந்து நாம இன்னைக்கு பார்க்கலாம். அஅன்தும் அப்னாஉல் முதீரி. அஅன்தும் நீங்கள், அப்னாஉல் முதீரி பிரின்சிபல் தலைமை ஆசிரியர் உடைய மகன்களா? நீங்கள் தலைமை ஆசிரியருடைய மகன்களா? ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம். அஅன்தும் அப்னாஉல் முதீரி, நீங்கள் தலைமை ஆசிரியருடைய மகன்களா? Are you all son of headmaster or principal? என்ன சொல்றாங்க? லா. அவங்க ஆன்சர் பண்றாங்க நான். லா. நஹ்னு ஹஃபததுஹு. ஹஃபதத் அப்படின்னா பேர பிள்ளைங்களுக்கு, கிராண்ட்சன்ஸ். நஹ்னு ஹஃபததுஹு, we are his grandsons. நாங்கள் அவருடைய பேர பிள்ளைகள். அடுத்து பாருங்க, மத்ரஸத்துனா கபீரத்துன். மத்ரஸத்துனா கபீரத்துன், எங்களுடைய பள்ளிக்கூடம், our school is big. is big, எங்களுடைய பள்ளிக்கூடம் பெரியது. எங்களுடைய பள்ளிக்கூடம் பெரியது. வ மத்ரஸத்துக்கும், கும் என்பது கவனுடைய பன்மை. நீ, நீங்கள். அன்தும் என்பது அந்தவனுடைய பன்மை. அந்த, நீ. இது உன்னுடைய, இது உங்களுடைய. க அப்படின்னா உன்னுடைய, ஒருமை, சிங்குலர். கும்ங்கிறது உங்களுடைய. அந்த, நீ. அன்தும், நீங்கள். மத்ரஸத்துக்கும் ஸகீரத்துன். ஸகீரத்துன் சிறியது. எங்களுடைய மதரசா, எங்களுடைய பள்ளிக்கூடம் பெரியது மற்றும் உங்களுடைய பள்ளிக்கூடம் சிறியது. அடுத்து பாருங்க, லனா ஹதீகத்துன் ஜமீலத்துன் ஃபீ தில்கல் கரியதி. லனா எங்களுக்கு, லீ நா. ஓகே, லீனா தான் லனான் மாதிரி இருக்குது. லனா எங்களுக்கு, டு அஸ். ஹதீகத்துன் ஜமீலத்துன். ஹதீகத்துன் தோட்டம், கார்டன். ஜமீலத்துன் அழகான தோட்டம். நாத் ஹதீகத்துன் மனோத். எங்களுக்கு அழகான தோட்டம் இருக்கிறது. ஃபீத்தில் கல் கரியதி, அந்த ஊரிலே. பரியா அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே. ஃபீ தில்க கரியதி, அந்த ஊரிலே, அந்த கிராமத்திலே எங்களுக்கு அழகான தோட்டம் இருக்கிறது. For us or to us a beautiful garden in that village. In that village. கரியா அப்படிங்கிறது village. மதீனாங்கிறது சிட்டி வரும். மதீனா சிட்டி. மதீனத்துன். கடைசி பாருங்க, அஹூனா 9வது. அஹூனா துவாலிபுன் ஃபீ குல்லியத்தி துப்பி. அஹூனா எங்களுடைய சகோதரர், துவாலிபுன் மாணவராக இருக்கிறார். ஃபீ குல்லியத்தி துப்பி மருத்துவத்தினுடைய பிரிவிலே, டிபார்ட்மெண்டிலே மாணவராக இருக்கிறார். திப்பு அப்படின்னா மெடிசின், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். அஹூனா அவர் பிரதர், அவர் பிரதர். இங்க நான் வந்து அவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். கலமுனா, மദ്രസத்துனா, அஹூனா எங்களுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய வீடு, பைத்துனா. ரப்புனா எங்களுடைய ரப்பு, எங்களுடைய சகோதரர்.
மாணவராக இருக்கிறார். ஃபீ குல்லியத்தி திப்பி, மருத்துவ பிரிவிலே மாணவராக இருக்கிறார். அவர் பிரதர் இஸ் a student in faculty of medicine. அடுத்து பாருங்க, அஅன்தும் அதிப்பாவு பஅதுனா, அஅன்தும் அதிப்பாவு நீங்கள் நீங்கள் மருத்துவர்களா? அஅன்தும் அதிப்பாவு நீங்கள் மருத்துவர்களா? Are you all doctors? பஅதுனா அதிப்பாவு வ பஅதுனா முஹந்திஸூன. அதுக்கு பதில் சொல்றாங்க, பஅதுனா அதிப்பாவு வ பஅதுனா முஹந்திஸூன. எங்களில் சிலர், பாது அப்படின்னா சிலர், நான் எங்களுடைய சிலர், அப்படின்னா எங்களில் சிலர் மருத்துவர்கள். அதிப்பாவு, தொபீபுனுடைய பன்மை அதிப்பாவு, தொபீபுன், தொபீபுன் னுடைய பன்மை அதிப்பாவு, எங்களுள் சிலர் மருத்துவர்கள். வபஅதுனா முஹந்திஸூன, மற்றும் எங்களில் சிலர் பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ். Are you all doctors? அதுக்கு ஆன்சர் some of us. Some of us doctors and some of us engineers. Some of us are doctors and some of us are engineers. அடுத்து பாருங்க, அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும். அல்லாஹ் எங்களுடைய ரப்பாக இருக்கிறார் மற்றும் உங்களுடைய இரட்சகனாகவும் இருக்கிறார். அல்லாஹு, அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான் மற்றும் உங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான். அல்லாஹ் இஸ் அவர் லார்ட் அண்ட் யுவர் லார்ட். யுவர்ங்கிறது ப்ளூரல். ஐன தஹப்தும் யா இஹ்வானு. ஐன தஹப்தும் யா இஹ்வானு. ஐன எங்கே, தஹப்தும் சென்றீர்கள், தஹப அவன் சென்றான், தஹப அவன் சென்றான். தஹப்த அப்படின்னா நீ சென்றாய், தஹப்த அப்படின்னா, தஹப்த என்றால் நீ சென்றாய், தஹப்தும் என்றால் நீங்கள், பன்மை. ஐன தஹப்தும் யா இஹ்வானு, எங்களுடைய சகோதரர்களே நீங்கள் எங்கே சென்றீர்கள், நீங்கள் எங்கே சென்றீர்கள். தஹப்னா இல சூகி, தஹப்னா இல சூகி, நாங்கள் கடை வீதிக்கு சென்றோம். நாங்கள், தஹப்னா, தஹப்தும் என்றால் நீங்கள், தஹப்னா என்றால் நாங்கள், தஹப்து அப்படின்னா நான் வரும். தஹப் து, தஹப்து அப்படின்னா நான் சென்றேன். தஹப்னா அப்படின்னா நாங்கள் சென்றோம். நாங்கள் சென்றோம் இலசூக்கி, கடை வீதிக்கு, மார்க்கெட்டிற்கு, பஜாருக்கு நாங்கள் சென்றோம். ஐன தஹப்தும் யா இஹ்வானு, ஓ பிரதர்ஸ். அஹுனுடைய பன்மை இஹ்வான் வரும். அஹுன், இஹ்வான், ஓ பிரதர்ஸ். Where do you all went? Where do you all went? Dhahabna, we all went to the market. To the market. மூணாவது பாருங்க, exercise 3. அضிஃபில் அஸ்மாஅல் ஆத்தியத இல ضمائر كما هو موضح في المثال. அதிஃப் ஜாயிண்ட், இணை, அஸ்மா அல் ஆத்தியத்த பின்வரக்கூடிய இஸ்முக்களை நீ இணை. இலத்தமஇரி, இலத்தமஇரி தமீர்களின் அளவில், பிரதிப்பெயர் சொற்கள், ப்ரோனவுன். எனது க, தும், த, க, கும், ய, அதெல்லாம் பார்த்தோம்ல. ஹூ,
ஹா, இதெல்லாம் அவ்வமாயிர் முத்தசிலா பிரதி பெயர்ச்சொற்களின் அளவில் இணை. கமா ஒன்றை போல். ஹுவ அது. முவத்திஹுன் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஃபில் மிசாலி உதாரணங்களிலே பின்வரக்கூடிய உதாரணத்திலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதே அந்த ஒன்றை போல. இங்க மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றை போல. இங்க மா வந்து மாஹாதாங்கிற அர்த்தம் கொடுக்க கூடாது. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற அர்த்தம் வராது. இன்னொரு மா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மா இந்தி என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த இடத்துல உதாரணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதே அப்படிப்பட்ட ஒன்றை போல. க அப்படின்னா போல. மா வந்து ஒன்றை போல. அல்லதின்னு சொல்லுவோம்ல, விச், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அல்லதி. அல்லதி அப்படின்னா அல்லதியினுடைய ஈக்குவல். சோ அந்த மாவை பொறுத்தவரையில 3 வகையா நாம பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம அர்த்தம் வைக்கணும். பின்வரக்கூடிய பெயர்ச்சொற்களை பிரதி பெயர்ச்சொற்களின் அளவில் இணை. உதாரணத்திலே கொடுக்கப்பட்டுள்ளதே அதை போல. Join the following nouns to the pronouns like which is explained in the example. Which is explained in the example. எக்ஸாம்பிள பாருங்க. பைத்துன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி ஜாயின் பண்ணிருக்கிறாங்க? வீடு, உங்களுடைய வீடு, எங்களுடைய வீடு அப்படின்னு இது என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த கமீரை ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. பைத்துக்கும் பைத்துனா, உங்களுடைய பன்மை உங்களுடைய வீடு, பைத்துனா எங்களுடைய வீடு. அப்ப இதே போல மத்ததையும் நீங்க என்ன செய்யணும்? இது பண்ணும். உம்முன் இருக்குது. உங்களுடைய தாய் எங்களுடைய தாய். அம்முன் உங்களுடைய சாச்சா பெரியப்பா எங்களுடைய சாச்சா பெரியப்பா, அங்கிள். சதீகுன் உங்களுடைய நண்பன் எங்களுடைய நண்பன். இதில் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. மദ്രസத்துன் பள்ளிக்கூடம், உங்களுடைய பன்மையில வரணும். உங்களுடைய பள்ளிக்கூடம் எங்களுடைய பள்ளிக்கூடம். உஹ்துன் உங்களுடைய சகோதரி எங்களுடைய சகோதரி. லுகத்துன் மொழி, உங்களுடைய மொழி எங்களுடைய மொழி. தீனுன் மார்க்கம், ரிலிஜியன், உங்களுடைய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். அபுன் ஃபாதர், அத்தா, உங்களுடைய அத்தா எங்களுடைய அத்தா. அஹுன் சகோதரன், உங்களுடைய சகோதரன் எங்களுடைய சகோதரன். இதை என்ன செய்து கொள்ளுங்கள், அப்படியே எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இக்ரா 4 நான்காவது பயிற்சி. ஐயு யௌமின் ஹாதா. ஐயு அப்படின்னா பிச், எந்த. பிச் அப்படின்னா எந்த. ஐயு நம்ம உதாரணத்துல ஐயின்னு பார்த்தோம். ஏன் ஐயின்னு பார்த்தோம்? அதுல ஃபீ ஐயி பலதின் ஃபீ வந்திருக்கிறதுனால ஐயி. இந்த ஐயு வந்து ஃபதஹாவுடைய ஹாலத்துல, நசபுடைய ஹாலத்துல ஐய அப்படின்னு வரும். கஸ்ராவுடைய ஹாலத்துல ஐயின்னு வரும். சரியா? ஐயு யௌமின் ஹாதா, இது எந்த நாள். ஐயு யௌமின் ஹாதா, யௌம் நாள். ஹாதா இது எந்த நாள். which day is this, which this. இப்ப என்ன சொல்றாங்க? ஹாதா யௌமுஸ் சப்தி, ஹாதா யௌமுஸ் சப்த். யௌமுஸ் சப்த் அப்படின்னா 7வது நாள். 7வது நாள் என்னது? ஓகே, அரபிக்ல வந்து நாட்கள் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அது 1 2 அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். இப்போ 1 to 10 அரபிக்ல வந்து வாஹிதுன் சொல்லுவாங்க. ஓகே, வாஹிதுன், வாஹிதுன், இஸ்னானி 2,
சலாச சலாசத்துன் 3, அர்பஅத்துன் 4, ஹம்சத்துன் 5 5, சித்தத்துன் 6 6, சபஅத்துன் 7 7, சமானியத்துன் 8 8, திஸ்அத்துன் 9 9, அஷரத்துன் 10. வாஹிதுன் இஸ்னானி சலாசத்துன் அர்பஅத்துன் ஹம்சத்துன் சித்தத்துன் சபஅத்துன். இப்போ நாட்களும் எப்படி சொல்லுவாங்கன்னா, முதலாவது நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், நான்காவது நாள், ஐந்தாவது நாள், ஆறாவது நாள் என்ன வரும்னா ஜும்மா வரும். வாஹிதுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும். முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது நாள் திங்கட்கிழமை, மூன்றாவது நாள் புதன்கிழமை, நான்காவது நாள் மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை, நான்காவது நாள் புதன்கிழமை, ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை, ஆறாவது நாள் வந்து ஜும்மாங்கிறதுனால ஆறாவது நாளை வந்து ஜும்மா சொல்லுவாங்க. ஏழாவது நாள் சபத்து. இது கொஞ்சம் மாத்தமா இருக்கும். அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 to 10 மட்டும் பார்த்துக்கோங்க. 1க்கு வந்து இஸ்னானி சலாசத்துன் அர்பஅத்துன் ஹம்சத்துன் சித்தத்துன் சபஅத்துன் சமானியத்துன் திஸ்அத்துன் அஷரத்துன் 10. இப்போ நாட்களை பாருங்க. 1 to 10 பார்த்துட்டோமா? வாஹிதுன் 1 2 3 4 5 6 7 8 9 10. வாஹிதுன் இஸ்னானி சலாசத்துன் அர்பஅத்துன் ஹம்சத்துன் சித்தத்துன் சபஅத்துன் சமானியத்துன் திஸ்அத்துன் அஷரத்துன். இது 1 to 10 அரபிக்ல சொல்றது. இப்போ நாட்களை பாருங்க. யௌமுல் அஹத் அப்படின்னா வாஹிதுன் ஒரு மாதிரி அஹத். அஹதுன்னா சண்டே, முதலாவது நாள்னு அர்த்தம். மண்டேக்கு வந்து இஸ்னானி இஸ்னானின்னு சொல்றாங்கல்ல, 2 இஸ்னைனி என்ன சொல்லுவாங்க? யௌமுல் இஸ்னைன், யௌமுல் இஸ்னைன், யௌமுல் இஸ்னைன் அப்படின்னா மண்டே, திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை யௌமுல் அஹத் முதலாவது நாள், இஸ்னைன் இரண்டாவது நாள். மூன்றாவது நாள் இங்கே வந்திருக்குது பாருங்க. சுலாசா சலாசா அப்படின்னு இருக்குது. சலாசத்துன்ங்கிறது சுலாசா. சுலாசா யோமு சுலாசா அப்படின்னா, யோமு சுலாசாவு அப்படின்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. அர்பியாவு நான்காவதுக்கு என்ன சொல்லுவோம்? அர்பா அத்துன் என்று சொல்லுவோம். நான்காவதுக்கு வந்து அர்பா அத்துன் என்று சொல்லுவோம். அதே இது அர்பியாவு அப்படின்னா நான்காவது நாள். அர்பியாவு யௌமுல் யௌம் அப்படின்னா நாள். யௌமுல் அர்பியாவு அப்படின்னா புதன்கிழமை, வெட்னஸ்டே. ஐந்தாவது நாளுக்கு பாருங்க, 5க்கு என்ன சொல்லுவோம்? ஹம்சத்துன்னு சொல்லுவோம். 5க்கு என்ன சொல்லுவோம்? ஹம்சத்துன் என்று சொல்லுவோம். வியாழக்கிழமைக்கு வந்து 5வது நாள் யௌமுல் ஹமீஸ், யௌமுல் ஹமீஸ். 6வது நாள் சித்தத்துன்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு ஜும்ஆ அப்படின்னு யௌமுல் ஜுமாத்தி, யௌமுல் ஜுமாத்தி. 7க்கு வந்து சபஅத்துன், சபஅத்துன் வந்து சப்து, 7வது நாள். சப்து என்பது 7வது நாள். ஆக யௌமுல் அஹத், யௌமுல் அஹது சண்டே ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் இஸ்னைனி 2வது நாள் திங்கட்கிழமை மண்டே, யோமு சுலசாவு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை, யோமுல் அர்பி ஆவு, அர்பி ஆவு புதன்கிழமை 4வது நாள் வெனஸ்டே. 5வது நாள் யோமுல் ஹமீஸ், யோமுல் ஹமீசு தர்ஸ்டே வியாழக்கிழமை. 7வது நாள் யோமுல் ஜும்ஆ, சாரி 6வது நாள் யோமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. 7வது நாள் யோமுஸ் சபத்து, யோமுஸ் சபத்து சாட்டர்டே, சனிக்கிழமை. ஆக இதுதான் இங்க வந்திருக்குது. இன்று ஐயு யோமின் ஹாதா, ஐயு யோமின் ஹாதா இன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னா ஹாதா யோமுஸ் சபதி. உண்மையிலே இன்னைக்கு நாள் என்னது? ஹாதா யோமுல் ஜுமாத்தி, ஹாதா யோமுல் ஜுமாத்தி. நேத்து ஹாதா யோமுல் ஹமீசி. அதே மாதிரி நம்ம வச்சு பழகி கூட வேண்டியது. ஐயு யோமின் ஹாதா இது எந்த நாள்?
ஹாதா யௌமுஸ் சப்தி, இது சனிக்கிழமை, 7வது நாள் சனிக்கிழமை, சாட்டர்டே. which day is this? This is 7th day, Saturday. This is Saturday. அடுத்து பாருங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு ஷஹரின் ஹாதா, which month is this? இது எந்த மாதம், எந்த மாதம் இது? ஐயு அப்படின்னா எந்த, எந்த மாதம் இது? ஹாதா ஷஹரு ரஜபின், இது ரஜபுடைய மாதம். முதாஃபுன் இலைஹி, அதனால கஸ்ரா வந்திருக்குது. இது முதாஃப், அதனால என்ன செய்யப்பட்டிருக்குது? தன்வீன் எடுக்கப்பட்டு தன்வீன் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கு. ஹாதா ஷஹரு ரஜபின், இது ரஜபுடைய மாதம். ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, இது எந்த டிபார்ட்மெண்ட், எந்த ஃபேக்கல்டி, இது என்ன பிரிவு? கல்லூரியில இருக்கக்கூடிய பிரிவு. கல்லூரிக்கும் குல்லியத்துன்னு சொல்லுவாங்க. என்ன காலேஜ் இது? ஏன் ஹாதிஹி உபயோகிச்சிருக்கிறோம்? குல்லியத்தி தாவல முடிஞ்சிருக்குது, அதனால பெண்பால், ஃபெமினின். ஐயு குல்லியத்தின் ஹாதிஹி, இது எந்த பிரிவு? இது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய பிரிவுல இது எந்த பிரிவு? which faculty is this? ஹாதிஹி குல்லியத்தி திஜாரா, ஹாதிஹி குல்லியத்து திஜாரதி, இது காமர்ஸ் பிரிவு, வியாபார பிரிவு. ஹாதிஹி குல்லியத்து திஜாரா, பொருளாதார பிரிவு, காமர்ஸ், வியாபாரம் சம்பந்தமாக படிக்கக்கூடிய திஜாரா, காமர்ஸ் பிரிவு. ஃபி ஐயி, இங்க பாருங்க ஐயு இருக்குதா, ஐயுக்கு முன்னாடி ஃபீ வந்துடுச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? ஐயின்னு மாத்திடுவோம். மற்ற இடங்கள்ல மண் எல்லாம் மாறாது, ஓகே. ஆனா ஐயு வந்து மாறிடும். ஃபீ மண், ஃபீ மண் அப்படின்னு போனா மண்ணு தான் வரும், மணின்னுலாம் மாறாது. ஆனா ஐயு வந்து ஃபீக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஐயின்னு மாறிடும். ஃபி ஐயி மதரசத்தின் அந்த, ஃபி ஐயி எந்த மதரசாவில், அது இந்த ஃபீ கொடுக்கும். எந்த மதரசாவில் நீ படிக்கிறாய், எந்த மதரசாவில் நீ படிக்கிறாய். in which school you are, in which school you are. ana fil madrasatil mutawassitati, ana madrasatil mutawassitati, நான் நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன், நான் நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். I am in the middle school, I am in the middle school. min ayyi baladin anta ya ukhtu, min வந்து ஹர்ஃபுல் ஜர்ருக்கு அடுத்து வந்திருக்கிறதுனால ஐயி, எந்த ஊர், எந்த நாட்டில் இருந்து. பலத் அப்படின்னா நாடு, மதீனா சிட்டி, கரியா வில்லேஜ். மின் ஐயி பலதின் அந்த, யா உக்துன் இருக்குது, கண்டிப்பா அந்தி. அந்த அப்படின்னா ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு வந்து அந்தி. அந்த ஆணுக்கு சொல்றது, அந்தி பெண்ணுக்கு. உக்துன்னா சகோதரி, அப்போ அந்தி. மின் ஐயி பலதின் அந்தி யா உக்து, என்னுடைய சகோதரியே நீ எந்த நாட்டில் இருந்து, நீ எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறாய். from which country you are, ஓ சிஸ்டர், ஓ சிஸ்டர். யாவுக்கு அடுத்து வந்துச்சுன்னா உக்து, சிங்கிள் லம்மா தம்மா, ஒரு தம்மா தான் கொடுக்கணும், தன்வீன் கொடுக்க கூடாது. யாவுக்கு அடுத்து வரக்கூடிய நவுனுக்கு வந்து தன்வீன் கொடுக்க கூடாது. யா உக்து. அனமினல் யூனான், யூனான் கிரீஸ், கிரீஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அனமினல் யூனான், ஐ எம் ஃப்ரம் கிரீஸ். கிரீஸுக்கு வந்து யூனான் சொல்லுவோம். கிரீஸ் நாடு இருக்குல்ல, கிரீஸ். அனமினல் யூனானி, நான் கிரீஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். மின் ஐயி பலதின் அந்தி யா உக்து, from which country you are, ஓ சிஸ்டர்.
அனமினல் யூனான், ஐ எம் ஃப்ரம் கிரீஸ். எந்த நாட்டில் இருந்து நீ வந்திருக்கிறாய் சகோதரியே? நான் கிரீஸில் இருந்து வந்திருக்கிறேன். ஐந்தாவது பயிற்சி பாருங்க, 5th எக்ஸசைஸ். யக்ரா வக்துப், ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட், படி மற்றும் எழுது. இதுல என்ன பயிற்சி செய்ய போறோம் அப்படின்னா, அரபி அல்லாத பெயர்களுக்கும் தன்வீன் கொடுக்க கூடாது. பொதுவா பெயர் சொல்லுக்கு நாம தன்வீன் கொடுப்போம் அரபில. ஜெய்துன், பைத்துன், கலமுன் அப்படின்னு என்ன செய்வோம், தன்வீன் கொடுத்துதான் நம்ம படிப்போம். பைத்துன். ஆனா அலிஃப்லாம் வந்தா தன்வீன் கொடுக்க மாட்டோம். பெண்பால் பெயர் சொல்லுக்கு தன்வீன் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி முதாஃபுக்கு தன்வீன் கொடுக்க மாட்டோம். அந்த வரிசையில அரபி அல்லாத பெயர்கள் வந்தாலும் அந்த பெயர் சொல்லிற்கு நாம் தன்வீன் கொடுக்க மாட்டோம். நான் அரபிக் நேம்ஸ், வில்யமு, வில்லியம். இத்வர்து, எட்வர்ட், எட்வர்ட்னு பேர் இருக்குல்ல, இத்வர்து. லந்துனு, லண்டன். பாரிசு, பாரிஸ். பாகிஸ்தானு, பாகிஸ்தான். பாகிஸ்தானு இட்ஸ் நாட் a அரபிக் நேம், அது அரபி பெயர் கிடையாது. இஸ்தான்புலு, இஸ்தான்புல் இருக்குல்ல, இஸ்தான்புல் நகரம், அந்த நகரம் அரபி அல்லாது. இஸ்தான்புலு. இப்ராஹிமு. நம்ம குரான்ல வந்திருக்கக்கூடிய பொதுவாகவே எல்லா நபிமார்களுடைய பேரும் அரபி அல்லாததான் இருக்கும். ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அரபி மொழி கொடுக்கப்பட்டவர்கள். அதற்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுமே வேற்று மொழியை தான் என்ன செஞ்சிருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அரபி மொழி ரசூலுல்லாஹ்வுடைய இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்த முஹம்மதுன் கொடுக்கலாம். முஹம்மது அல்லாத மற்ற எல்லா நபிமார்களுடைய பேரையும் நீங்க குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா தன்வீன் இல்லாம தான் இருக்கும். இப்ராஹிமு, இஸ்மாயிலு, இஸ்ஹாகு, யாக்கூபு, ஐயூபு, சுலைமானு, தாவூது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுசு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமு, இஸ்மாயிலு, இஸ்ஹாகு, யாக்கூபு, ஐயூபு, சுலைமானு, தாவூது, யூனுசு. ஆக எல்லா நபிமார்களுடைய பேரும் தன்வீன் இல்லாமல் தான் வரும். இதுல ஒரு எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு இருக்கு. 3 எழுத்துக்கள் உடைய நபிமார்களுடைய பேருக்கு மட்டும் தன்வீன் கொடுக்கறாங்க. உதாரணமாக பாத்தீங்கன்னா நூஹ், நூஹுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சலாமுன் அலா நூஹின், தன்வீன் கொடுப்பாங்க. லூத், லூத் நபி இருக்கிறாங்கல்ல, லூத். 3 எழுத்துக்களில் வரக்கூடிய நபிமார்களுடைய பேருக்கு தன்வீன் கொடுக்கறாங்க. அது அல்லாத மற்ற நபிமார்களுடைய பெயர்கள் அனைத்தும் தன்வீன் இல்லாமல் தான் நாம் எழுதவும் வேண்டும், படிக்கவும் வேண்டும். இதுக்கு ஏன் அப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா தெரியாது. அரபிக் புழங்கி இருக்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம பின்பற்றணும், அவ்வளவுதான். 3 எழுத்துக்களுடைய நபிமார்களுடைய பேருக்கு அவங்க தன்வீன் கொடுக்கறாங்க. இது நூஹுன், லூத்துன்னு பாத்தீங்கன்னா அரபி அல்லாத நேம் தான், அரபி அல்லாத பெயர் சொல் தான். இருந்தாலும் இந்த 3 எழுத்துக்களுடைய பேருக்கு குர்ஆன்லயும் என்ன செய்யுது, லூத்துன், நூஹுன் அப்படின்னு தன்வீனோட தான் வந்திருக்குது. மற்ற நபிமார்களுடைய பெயர்களை நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, இப்ராஹிமு, இஸ்மாயிலு தன்வீன் இல்லாம தான் வரும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுற பழக்கம் டெய்லி வச்சுக்கோங்க. அப்படி ஓதும் பொழுது நபிமார்களுடைய பெயர்களை வரும் பொழுது பாருங்க, அதுக்கு தன்வீன் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். அவர்கள் அந்த பெயர்கள் அரபி அல்லாத பெயர்கள், அதனால தன்வீன் கொடுக்கவில்லை. அடுத்து பாருங்க, இத்ரீசு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜிப்ராயீலு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்.
மீகாயிலு, மீகாயிலு, மீகாயில் மலக்குமார்கள். ஃபிர்அவுனு, இது எல்லாமே வந்து அரபி அல்லாத பெயர்கள். அரபி அல்லாத பெயர்களுக்கு நாம தன்வீன் கொடுக்க மாட்டோம். ஆறாவது பாருங்க, இக்ராஇல் மிசால, உதாரணத்தை படி. சும்ம, பிறகு, ஹவ்வில் லில் ஜுமலல் ஆத்தியத மிஸ்லஹு. சும்ம ஹவ்வில், ஹவ்வில்னா சேஞ்ச், மாற்று. இக்ராயில் மிசால, உதாரணத்தை படி. ரீட் த எக்ஸாம்பிள். சும்ம தென் ஹவ்வில் ஜுமலல் ஆத்தியத மிஸ்லஹு, பின்னால் வரக்கூடிய வாக்கியங்களை மாற்று அதை போன்று. எதை போன்று? அந்த உதாரணத்தை போன்று, அதை போன்று. மிஸ்ல அப்படின்னா போன்று, லைக் அப்படின்ற அர்த்தம். இக்ராயில் மிசாலல், read the example. Summa then habbil jumal al atiyata mislahu, change the following sentences like that. எப்படி பாருங்க, அந்த தஹப்த இலல் மദ്രസதி, அந்த நீ, தஹப்த நீ சென்றாய், இலல் மദ്രസதி, இலல் மദ്രസதி பள்ளிக்கூடத்திற்கு நீ சென்றாய். தஹப்த என்றாலே நீ சென்றாய் தான் வரும். அந்த ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, பெயர்ச்சொல் வாக்கியமாக இருந்தா அமையணும் அப்படிங்கிறதுனால வேண்டி. வினை தஹப்தன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வினைச்சொல் வாக்கியமாக மாறிடும், வெர்பல் சென்டென்ஸா மாறிடும். இத வந்து நாமினல் சென்டென்ஸ், பெயர்ச்சொல் வாக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நீ, தஹப்த நீ சென்றாய், இலல் மദ്രസதி பள்ளிக்கூடத்திற்கு நீ சென்றாய். இதை எப்படி மாத்துறாங்க பாருங்க. அந்தவ வந்து அன்தும் நீ, அன்தும் நீ, தஹப்தும் நீங்கள் சென்றீர்கள், இலல் மദ്രസதி பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் சென்றீர்கள். அப்ப இங்க நீ சென்றாயின்னு இருக்குது, இங்க நீங்கள் சென்றீர்கள். யூ வென்ட் டு ஸ்கூல், யூ சிங்குலர்ல இருக்குது, அத ப்ளூரலா மாத்தணும். யூ ஆல் வென்ட் டு த ஸ்கூல். இதே மாதிரிதான் கீழே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒருமையில கொடுத்திருக்கிறாங்க, அத பன்மையில மாத்தணும். அந்த ஹர்ஜத மினல் ஃபஸ்லி எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹரஜத மினல் ஃபஸ்லி, அந்த ஜலஸ்த மினல் ஃபஸ்லி. அப்ப இதை எப்படி மாத்தணும் அப்படிங்கறது இதே போல மாத்திருங்க. ஐன தஹப்த யா அஹி, என்னுடைய சகோதரரே நீ எங்க போன. இஹ்வானி சகோதரர்கள். லிமாதா ஹரஜத, லிமாதா ஏன், தாக்கு வந்து மானா ஏன், எதற்காக. லிமாதானா எதற்காக, லீனா காக, மானா எதர், என்ன, எதற்காக. ஹரஜத நீ வெளியேறினாய், எதற்காக நீ வெளியேறினாய். மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து, எதற்காக நீ வெளியேறினாய். யாவலது ஓ சிறுவனே. ஓ பாய், why you exited from the classroom. எதற்காக, for what. லிமாதானா for what. மாஹாதானா what is this ன்னு படிச்சோம்ல, என்ன இது. இது வந்து எதற்காக, அதுல லீ சேர்ந்து இருக்குது. லிமா, மானா என்னன்னு படிச்சிருக்கோம்ல, மாஹாதா, அதுல நீ சேர்ந்துச்சுன்னா லிமாதா, எதற்காக, என்னக்காக, எதற்காக, என்ன காரணத்திற்காக, எதற்காக அப்படின்ட்டு வரும். For what, for what you exited from the classroom, oh boy. இப்போ அதை அப்படியே என்ன செய்யணும், பன்மையாக இந்த இடத்துல நீங்க மாற்றி எழுதணும். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் எழுதுங்கள், அதை படிக்கவும் செய்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு. அடுத்து பாருங்க, அல் கலிமாத்துல் ஜதீதத்து. அல் கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள், புதிய வார்த்தைகள். ஹஃபீத் என்றால் இப்னுல் இப்னி, மகனுடைய மகன், பேரப்புள்ள. அவு இப்னுல் பிந்தி, பிந்த்னா மகளுடைய மகன்.
ஹஃபீது வந்து மகனுடைய மகனுக்கும் சொல்லுவாங்க, மகளுடைய மகனுக்கும் சொல்லுவாங்க. அதாவது மகன் வழி பேரனாக இருந்தாலும் சரி, மகள் வழி பேரனாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே அல் ஹஃபீத், ஒருமையில ஹஃபீது சொல்லுவாங்க. அதனுடைய பன்மை தான் ஹஃபதத்துன், பேரப்பிள்ளைகள். ஹஃபீத், அல் ஹஃபீத் என்பது இப்னுல் இப்னி. இப்னுல் இப்னினா மகனுடைய மகன். அவு அப்படின்னா அல்லது, அவு அல்லது. இப்னுல் பின்தி, பின்தினா சிறுமிக்கும் சொல்லலாம், மகளுக்கும் சொல்லலாம். மகளுடைய மகன், சன் ஆஃப் சன், டாட்டர் சன், சன் சன் அல்லது டாட்டர் சன், கிராண்ட்சன். ஓகே, ஷார்ட்டா சொல்லணும்னா பேரப்பிள்ளை, கிராண்ட்சன். ஹஃபதத்துன்ங்கிறது பேரப்பிள்ளைகள், பன்மை, கிராண்ட்சன்ஸ். அடுத்து பாருங்க குல்லியத்துன். குல்லியத்துன் என்பது பிரிவு, டிபார்ட்மெண்ட், ஃபேக்கல்டி. காலேஜுக்கும் குல்லியத்துன்னு சொல்றாங்க. குல்லியாத் என்பது பன்மை. குல்லியத்தினுடைய பன்மை குல்லியாத், குல்லியாத். இதுல குல்லியத்து திப்பி, குல்லியத்து திப்பி அப்படின்னா மருத்துவ பிரிவு, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். குல்லியத்து ஷரியா. ஷரியா என்றால் இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய மார்க்க சட்டம். குல்லியத்து இஸ்லாமிக் லா, சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரிவுல என்ன செஞ்சிருக்கிறார், அவரு இது பண்ணிருக்கிறார். அடுத்து பாருங்க குல்லியத்துல் ஹந்தசதி. ஹந்தசதி முஹந்திசுன்ல இருந்து வந்திருக்குது. முஹந்திசுன், முஹந்திசுன் என்பது இன்ஜினியர். ஹந்தசானா இன்ஜினியரிங், பொறியியல் பிரிவு, பொறியியல் பிரிவு. இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங். குல்லியத்து திஜாரதி அப்படின்னா காமர்ஸ், வர்த்தகம், வர்த்தக பிரிவு. ஃபேக்கல்டி ஆஃப் காமர்ஸ். அத்துஸ்தூரு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், சட்ட திட்டங்கள், கான்ஸ்டிடியூஷன். அத்துஸ்தூரு. அகுல் அரசியலமைப்பு. துஸ்தூருனா அரசியலமைப்பு, அரசியலமைப்பு சட்டம். அல் அஹு என்பது சகோதரன். அதனுடைய பன்மை வந்து இஹ்வத். அஹுனுடைய பன்மை இஹ்வத், இஹ்வான் ரெண்டும் சொல்லுவாங்க. அஹுன், அல் அஹுனுடைய பன்மை இஹ்வத்தும் சொல்லலாம், இஹ்வானும் சொல்லலாம். வ அண்ட் இஹ்வத்துன்னு சொல்லலாம், இஹ்வானுன் என்றும் சொல்லலாம். அடுத்து அஹ்லம் வ சஹலம் வ மர்ஹபா, வெல்கம், நல்வரவு அப்படின்னு முடிச்சிருங்க. அஹ்லம் வ சஹலம் வ மர்ஹபா, நல்வரவு. அல் யூனான் என்பது கிரீஸ் நாடு, கிரீஸ் நாடு. நஸ்ரானியுன் அப்படின்னா கிறிஸ்டியன், கிறித்துவ மதத்தை சார்ந்தவர். ஜம்மு வந்து நசாரா, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், கிறித்துவர்கள். நஸ்ரானியு ஒருமை, அதனுடைய பன்மை வந்து நஸ்வாரா. ஆக இந்த பாடத்துல கொஞ்சம் புதிய வார்த்தைகள் நிறைய வருது. அல் ஹஃபீத் என்பது பேரப்பிள்ளை, அது மகன் வழி பேரப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, மகள் வழி பேரப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதனுடைய பன்மை அஹஃபதத்துன், ஹஃபதத்துன். அடுத்து குல்லியத்து அப்படிங்கிறது பிரிவு அல்லது ஃபேக்கல்டி, காலேஜுக்கு சொல்லுவாங்க. குல்லியத்து திப் அப்படின்னா மருத்துவ பிரிவு, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். குல்லியத்து ஷரியா என்றால் இஸ்லாமிக் லா, ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரிவு, டிபார்ட்மெண்ட். குல்லியத்துல் ஹந்தசதி அப்படின்னா பொறியியல் பிரிவு, ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங். குல்லியத்து திஜாரா என்றால் காமர்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் காமர்ஸ், வர்த்தக பிரிவு.
அத்துஸ்தூரு அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன். அல் அஹு சகோதரனுடைய பன்மை, இஹ்வத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இஹ்வான் என்பது புதுசாக இங்க படிச்சிருக்கிறோம். யூனான் என்பது கிரீஸ் நாடு, அல் யூனானு என்பது கிரீஸ் நாடு. நஸ்ரானியு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிறித்துவர். நசாரா என்பது பன்மை, கிறித்துவர்கள். இது கிறித்துவர், ஒருமையில சொல்றது கிறிஸ்துவர். நசாரா கிறிஸ்துவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பாடத்தை வந்து ஒரு தடவை நம்ம சேர்ந்து படிக்கலாம். இந்த 14வது பாடத்துல நாம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த உடைய பன்மை அந்தும், அந்த உடைய பன்மை அந்தும் என்பதை நாம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்தன நீ, நீங்கள், அந்தும். அடுத்து க அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். அதனுடைய பன்மை கும், உங்களுடைய பன்மையில கொடுக்கும். யூ, யூ ஆல், யுவர்ஸ், யுவர்ஸ் ஆல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்து நா என்பது ரப்புனா, பைத்துனா என்பது எங்களுடைய, அவர்ஸ்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இதைத்தான் நாம இங்க பிராக்டிஸ் பண்றோம். நம்ம அரபிக்க மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா சேர்ந்து படிக்கலாம். அர்த்தம் தெரியுதான்னு பாருங்க. கையில பென்சில் வச்சுக்கோங்க. எந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் உங்களுடைய உள்ளத்தில் புரியலையோ அதுக்கு கீழே கோடிட்டுட்டு அப்படியே அடுத்த வார்த்தைக்கு என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. கோடிட்ட இடத்த வந்து கோடிட்ட வார்த்தைகளை நம்ம பாடம் முடிந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் புரியும். அத்தர்சு ராபிஆ அஷர, அர்பால இருந்து வந்தது ராபியா. அர்பிஆவு அப்படின்னா 4வது நாள், அர்பிஆவு புதன்கிழமைக்கு வந்து அர்பிஆவு, யௌமுல் அர்பி ஆவு. அர்பிஆவுனா 4வது நாள், ராபியனா 4வது. அத்தர்சு ராபியா அஷர 10 + 4வது 14வது பாடம், 14th லெசன். அல் ஃபித்யத்து, ஃபித்யத்து அப்படின்னா ஃபத்தாவினுடைய பன்மை. ஃபத்தா அப்படின்னா வாலிபன், யங்ஸ்டர், யங் மேன், ஆண்பால். அஸ்ஸலாமு அலைக்கும், யாரை பார்த்து சொல்றாங்க, ஹாமிதுங்கிற ஒரு அங்கிளை பார்த்து பேசுறாங்க அவங்கள்ட்ட. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதுல் ஃபித்யதி, அவர்களில் ஒருவர், அந்த வாலிபர்களில் ஒருவர். ஒன் ஆஃப் த யங் மேன், ஒன் ஆஃப் த யங் மென். கைஃப ஹாலுக யா அம்மி, கைஃப ஹாலுக யா அம்மி. அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹ். சப்தமா படிங்க, என் கூடயே சேர்ந்து படிங்க. அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹ். கைஃப ஹாலுக்கும், கைஃப ஹாலுக்கும், மன் அன்தும். இதுதான் நம்ம இந்த பாடத்துல புதிதாக படிக்கிறது. கும் அன்தும். அன பிகைரின் வல்ஹம்துலில்லாஹி கைஃப ஹாலுக்கும் மன் அன்தும். அஹதுஹும், இங்க அஹதுல் ஃபித்யத்தின்னு கொண்டு வந்தாங்க, அந்த வாலிபர்களில் ஒருவர் அப்படின்னு. அஹதுஹும்னா அவர்களில் ஒருவர், ஹும்னா அவர்கள், அவர்களில் ஒருவர். ஒன் ஆஃப் தெம். என்ன சொல்றாங்க, நஹனு அப்னாஉ துக்தூரு மூசா. நஹனு அப்னாஉ துக்தூரி மூசா. ஏன் துக்தூரி வந்திருக்கு, முதாஃப் இலைஹி. அப்னாஉ முதாஃப். நஹனு அப்னாஉ துக்தூரி மூசா. அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. அபூக்கும் ஸதீகி, அபூக்கும் ஸதீகி. ஐன அம்முக்கும் அஷ்ஷைஹு ஈசா. ஐன அம்முக்கும் அஷ்ஷைஹு ஈசா. அஹதுஹும் ஹுவ மரீதுன், ஹுவ மரீதுன். ஹுவல் அல் ஆனு, ஹுவல் ஆனு
في المستشفى. هو الآن في المستشفى. حامد. شفاه الله. شفاه الله. من هذه الطفلة التي معكم؟ من هذه الطفلة التي معكم؟ أحدهم هي أختنا. هي أختنا. حامد. ما اسمها؟ ما اسمها؟ اسمها ليلى. اسمها ليلى. أين بيتكم الجديد؟ أين بيتكم الجديد؟ بيتنا الجديد قريب من المطار. بيتنا الجديد قريب من المطار. مطار அப்படின்னா ஏர்போர்ட், விமான நிலையம். بيتنا الجديد قريب من المطار. حميد. أأنتم في المدرسة الثانوية؟ أأنتم في المدرسة الثانوية؟ أحدهم لا، نحن بالجامعة. نحن بالجامعة. أنا في كلية الهندسة ومحمود في كلية الطب. إبراهيم في كلية الشريعة ويوسف في كلية التجارة. இப்போ இதுல எல்லாம் மெயினா புரிச்சுக்கிறது என்னன்னா, மஹ்மூதுன்னு பாருங்க அரபி நேம்ங்கிறதுனால தன்வீன்ல வந்திருக்குது. இப்ராஹிம், யூசுப் இதெல்லாம் வந்து அரபி அல்லாத பெயர்கள், அதனால தன்வீன் கொடுக்கல. தன்வீன் இல்லாம சிங்கிள் தம்மா, ஒற்றை தம்மா மட்டும் வந்திருக்கு. தன்வீன் என்றால் அந்த ரெண்டு ஹரக்கா உடையதற்கு பொதுவாக தன்வீன் என்று சொல்வோம். தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா கஸ்ரத்தைன், ஃபதஹத்தைன், தம்மத்தைன். தம்மா தம்மத்தைன், ஃபதஹா ஃபதஹத்தைன், கஸ்ரா கஸ்ரத்தைன். கடைசியில வந்து ஒரு தைன் போடுவாங்க அரபிக்ல. தைன், தைனி. ஃபதஹா ஃபதஹா இருக்குல்ல, ஃபதஹத்தைனி. தம்மா தம்மா தம்மத்தைனி. கஸ்ரா கஸ்ரத்துன், கஸ்ரத்தைனி. ஐனி மட்டும் தான் செய்வாங்க. ஃபதஹத்துன் இந்த தா கூட இதுல சேர்த்தலாம், ஐனி மட்டும் சேர்த்தா போதும். ஃபதஹத்தைனி, தம்மத்தைனி, கஸ்ரத்தைனி. இது எல்லாம் பொதுவா இந்த டபுள் ஹரக்கா எல்லாத்துக்கும் பொதுவா, அது தம்மாவா இருந்தாலும் சரி கஸ்ராவாக இருந்தாலும் சரி, பொதுவாக இந்த ரெண்டு ஹரக்கா வந்தாலே தன்வீன் என்று சொல்வார்கள். இங்கிலீஷ்ல தன்வீன். தன்வீன், தன்வீனுன். இது நூனு. தன்வீனுன். தன்வீனுன் அப்படின்னா பொதுவா இரண்டு ஹரக்கா இருக்கக்கூடிய அந்த இதுக்கு சொல்லுவாங்க. ஆக அரபி அல்லாத பெயர்களுக்கு தன்வீன் கொடுக்க கூடாது. ஹாமிதுன். மன் தாலிகல் ஃபதல்லதி ஃபீ சய்யாரத்திக்கும். மன் தாலிகல் ஃபதல்லதி ஃபீ சய்யாரத்திக்கும். هو زميلي. هو زميلي. من أين هو؟ من أين هو؟ هو من إنكلترا. هو من إنكلترا. ما اسمه؟ ما اسمه؟ اسمه ويليام. اسمه ويليام. أمسلم هو؟ أمسلم هو؟ لا، هو نصراني. هو نصراني. أبوه أستاذي. أبوه أستاذي. اسمه الدكتور إدواردو. اسمه الدكتور
الطور إدورد أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم. இதுவும் நம்ம புதுசா இந்த பாடத்தை பார்க்கிறது. ذهب அப்படின்னா அவன் சென்றான், he went. ذهب verb. ذهبت அப்படின்னு சொன்னீங்கன்னா ذهبت ذهبتனா இது அவன் சென்றான் வரும், இது நீ சென்றாய் அப்படின்னு வரும். யூ வெண்ட். ذهبتம்னா நீங்கள் அனைவரும், யூ ஆல் வெண்ட். இது இந்த பாடத்தை நம்ம புதுசா பார்க்கிறது. أذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم. نعم ذهبنا. نعم ذهبنا. ذهبنا என்பதும் verb தான், வினைச்சொல். அப்படின்னா நாங்கள் சென்றோம். ذهبتم நீங்கள் சென்றீர்கள், ذهبنا நாங்கள் சென்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த பாடத்துல அந்தவனுடைய பன்மை அந்தும், காவனுடைய பன்மை கும், ذهبتவனுடைய பன்மை ذهبتم, ذهبنا, ரப்புனா என்றால் நாங்கள், எங்களுடைய அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இது போக அரபி அல்லாத பெயருக்கு வந்து என்ன செய்வோம், நம்ம தன்வீன் கொடுக்க மாட்டோம். இது போன்ற புதிய விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல நாம 15வது லெசனை கண்டினியூ பண்ணலாம். நாம ஏற்கனவே இது கொடுத்த மாதிரி ஹோம்ஒர்க் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த எக்ஸசைஸ் 3 அதிஃபுல் அஸ்மால் ஆத்தியதி இதை வந்து எழுதுங்க. அடுத்து 4வது ஐயூ யோமின் ஹாதா, இதையும் நம்ம என்ன செய்யலாம், நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் 2யுமே வந்து எழுதவும் செய்யுங்க, பேசவும் செய்யுங்க. பேசி கண்டிப்பா கொடுங்க இன்ஷா அல்லாஹ். கஷ்டமா இருக்கும், இல்ல தப்பா இருக்குது, மற்றவங்க என்னவோ ஏதாவது நினைப்பாங்களே நினைக்காதீங்க. தப்பாக இருந்தாலும் பேசி அனுப்புங்கள். ஒரு சிலர் எழுதி கூட அனுப்பிடுறாங்க. பேசுறதுக்கு தயக்கம் இருக்குது. கல்வியில் தயக்கம் இருக்கக்கூடாது, வெட்கம் படக்கூடாது. கல்வியுடைய விஷயத்துல வெட்கப்படக்கூடாது. படிப்பதற்காக வேண்டித்தான் நாம வந்திருக்கிறோம். தவறு இழைத்தால் திருத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தவறு இழைத்தால் திருத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் நாம இங்க பாடத்துல சேர்ந்திருக்கிறோம். அதனால தயவு செய்து எழுத்தும் பேச்சும் 2 ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து செய்யுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் தியாகம் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஈருலகத்திலும் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பான். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.